ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ணோம்னா, சூளகிரி பக்கமாக இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு தான் சாமி கும்பிட போயிருந்தோம். போயிட்டு அங்கே பக்கமே என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ட்ராகன் ஃப்ரூட் தோட்டம் இருக்குன்னாங்க. ட்ராகன் ஃப்ரூட்னாவே பிடிக்கும். அந்த தோட்டத்தையும் பார்த்துட்டு போகலான்னு கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் தான் இருக்குன்ட்டு எடுத்தோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ hour பிடிச்சது. போயிட்டு அந்த ட்ராகன் ஃப்ரூட் தோட்டத்துக்குள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டோம். சரி நீங்கள் சுற்றி பாருங்கன்னு சொன்னாங்க. எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அவன்ட்டு எதுக்குன்னு கேட்டதுக்கு இது மாதிரி நாங்களும் விவசாயம் பண்ணலான்னு இருக்கோம்போ அதனால தான் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதான் நாங்கள் ஒரு சைடு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பி முன்னாடி போயிட்டு இருந்தோம். முன்னாடி எங்கள் தம்பி தான் போயிட்டுருக்கான். நாங்களும் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பழமே இல்லை நினச்சிட்டு இருந்தோம். கேட்டது காலையில் தான் பழம்புறம் அறுத்து முடிச்சாங்களாம். நாங்கள் வந்து ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே இருக்கும், 2 o'clock மேலே இருக்கும். அதுக்கப்புறம் தான் போனாங்க. போய் சுற்றியும் பார்த்தோம். நிறைய பூ பூத்து இருந்தது, நிறைய காய்கள் நிறையா இருந்தது. சரி பழம் எங்கன்னா தென்படாதானே பார்த்துட்டு இருந்தோம். பறித்து திங்கிறதுக்கு இல்லை, பார்க்குறதுக்கு செடியில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கோசரம் நாங்கள் ஸ்டார்டிங் அங்கே வந்ததுமே எங்களுக்கு பழம் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கன்ட்டு வாங்கி சாப்பிட்டும் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. தோட்டம் மேலே ஒரு தோட்டம் இருக்குது, கீழே ஒரு தோட்டம் பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே பாருங்கள். நல்லா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏக்கரா பக்கம் போட்டிருப்பாங்களாட்டுங்குது. மேலே இருந்தது ஃபஸ்ட்டே வச்சது. இது வந்து ரீசெண்டாக ஒரு 1.5 year ஆகும்னு சொன்னாங்க. இது ஓரளவுக்கு இப்போ பூ பூத்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. மேக்ஸிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் காய் வைக்க ஆரம்பிக்குதுன்னு அப்படி சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஃபுல்லாக சுற்றி பார்த்துங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா நம்ம ஊரில் கள்ளிப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படின்னா கோபுர கல்லின்னு சொல்லுவாங்க. அதுவும் இதுவும் ஒரே டைப்பாக தான் இருக்குது. அது வந்து நேராக போகுது, ஆனால் இது வந்து சின்ன சின்ன தண்டாக இருந்து வளைஞ்சிட்டு வந்துடுது. அதில் சின்ன சின்ன பூவாக இருக்குது. பூவும் அதே மாதிரி தாங்க போகுது, ஆனால் பழம் இது பெருசாக இருக்குது. ஆனால் கோபுர கல்லியில் வந்து சின்னதாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட இது கீழே இருக்கிறதே 1 ஏக்கரா பக்கம் சொன்னாங்க. அது இல்லாத பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா திருப்பியும் போட்டிருக்காங்க. இப்போ தான் சின்னதாக வச்சுருக்காங்க. வச்சு இன்னும் தூணும் வச்சுருக்காங்க. எல்லாம் செடிங்களை அப்போ தான் ஊனி வச்சுருக்காங்க. அப்படியே இருக்குது. இந்தாண்ட ஒரு தோட்டம் வச்சுருந்தாங்க. இது கேட்டதுக்கு 2 வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. பார்க்க இதில் தான் நாங்கள் 1-2 பழமுங்களும் பார்த்தோம். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சுற்றி பார்க்க எவ்வளோ நேரம் ஆனாலும் டைம் பாஸ் ஆன மாதிரியே தெரியல. ஏன்னா நம்மளுக்கு புதுசு, இது வரைக்கும் இந்த விவசாயத்தை யாரும் பண்ணி பார்த்ததில்ல. இப்போ தான் வீட்டுக்கு போகும்போது நிறைய ஒரு 2 3 செடி வாங்கிட்டு போகலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வாங்கவும் எங்களுக்கு வேணும்னு கேட்டோம். ஆல்ரெடி வேறு எங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கு, ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு. அவங்களுக்கு தரணுன்னாங்க. எங்களுக்கு அதிகமாகலாம் வேணாம், ஒரு 10 செடி 12 செடி மட்டும் கொடுங்க. தம்பிக்கு 2 வேணுமா, எனக்கு ஒரு 8 செடி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு செடியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செடிகளை பார்க்கலாமான்னு கேட்டோம். அதுக்கப்புறம் செடிகளையும் கூட்டு போய் வச்சுருந்தாங்க. நிறைய செடிகளை வந்து மண்ணுக்குள்ளேயே ஊனி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. இது பாக்கெட் போட்டு வச்சுருக்கிறதுக்கப்புறம் ஆர்டர் செடி இதெல்லாம் தர முடியாது, மண்ணில் இருக்கிறத வேணால் அவங்களுக்கு தோண்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதையே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தோம். நல்லா இல்லை, முன்னாடி ஒரு அடியில் இருக்கிறதுல ஒன்று துளுத்து அதுலேருந்து ஒரு பிரான்ச்சு நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இதில் தான் கேட்டோம், ஏன்னா எங்களுக்கு இதில் கிடைக்கல. சரி வாங்கிட்டு போய் நம்ம வச்சு தான் பார்ப்போன்ட்டு வீட்டில் ஒரு 4 செடின்னு, அவனுக்கு 2 செடி போதுன்ட்டான். எனக்கு 4 2 தூணுக்கு 8 செடி வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். பார்ப்போம்